ஓட்டு விசில் சின்னத்தை பார்த்து. கொடியோட வந்திருக்கீங்க, எப்படி செலிப்ரேஷன்லாம் உள்ள எப்படி இது நல்லா தான் ப்ரோ இருந்தது. நல்லா தான் ப்ரோ இருந்தது. நல்லா தான் ப்ரோ இருந்தது. கொடியோட வந்திருக்கீங்க, ஃபுல் சப்போர்ட் காட்டுறதுக்காகவா? கொடி உள்ள நாட் அலோடுன்றாங்க, கொடிலாம் தூக்கக்கூடாதுன்றாங்க. எல்லாம் டென்ஷன் ஆகுது, என்ன பண்ணுறது? கொடிதான் இங்கே அடிக்கிறீங்களா? கொடிதான் ஃபுல் செலிப்ரேஷனா உள்ளானா? ஃபுல் செலிப்ரேஷன் ப்ரோ. ஃபுல் செலிப்ரேஷன். கொடி உள்ளுக்குள்ள எங்கேயுமே அலவுட் இல்லைங்கிறாங்களே, விசில் அலவுட் இல்லைங்கிறாங்க. ஆமாம், விசில் எத்தனை வரல நாங்கள். சேப்பாக்கிலேயே விசில் அலவுட். ஆமாம், விசில் அது எனக்கு தெரியாது. சேப்பாக்கில் அலவுட் இல்லைங்க. பார்த்தீங்களா என்ன இது, என்ன இப்படி நடக்குது எல்லாம்? இல்லை, என்ன பண்ணுறது? தளபதி வந்தால் தான் தமிழ்நாடு மாறும். ஓகே. ஆனால் இப்போ எல்லாருமே வந்து என்ன சொல்றது, சினிமா ஃபேனாக இருக்கிறவங்க பாலிடிக்ஸ் ஃபேன் இல்லைன்னு சொல்றது நம்மளால பார்க்க முடியும். விஜய் அவர்களுடைய பாலிடிக்ஸ் ஃபேனா இல்லையா? பாலிடிக்ஸ் சப்போர்ட் தான். சப்போர்ட் தான் கண்டிப்பாக. நான் அஜித் ஃபேன் தான், நான் விஜய்க்கு தான் நான் ஓட்டேன். எதனால சப்போர்ட் அவர் மீன்ஸ் ஒரு காரணம்? விஜய்னாலே யாருக்கு தான் பிடிக்காது, அந்த மாதிரி அந்த ஒரு ரீசன் தான். உங்களுக்கு எது ரீசன்ஸ்? விஜய் ஃபேன் நான் அதனால சின்ன வயசுலேருந்து விஜய் ஃபேன் தான். அப்படின்றத தாண்டி அவர் வரணும்னா எல்லோரும் பார்த்தாச்சு, அப்படின்னும் போது அவர் வரணும், கண்டிப்பாக நல்லது பண்ணுவார். எல்லாரும் நாங்கள் எப்பயுமே அவர் கூட நிற்போம். ஆல்ரெடி 2 வருஷம் முன்னாடி வந்தது, அப்போவே மாசா கொண்டாடணும். ஆனால் எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாலும் சரி, தளபதி எப்போவுமே நாங்கள் வந்து கொண்டாடிட்டே தான் இருப்போம். ஒரு வாட்டியுமே ஒரு படத்தை பார்க்கும் போது எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும். என்னன்னாலும் எல்லா பிரச்சனையுமே அப்படியே போற மாதிரி இருக்கும். அவர் முகத்தை பார்க்கும் போது அவ்வளோ நல்லா இருக்காரு, அவரு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். ஸோ அதுவும் கில்லி மூவி வந்து என்னோட ஆல் டைம் ஃபேவரட். அதில் எல்லாமே நல்லா இருக்கும், பாட்டு, ஹீரோ, நம்ம பிரகாஷ் ராஜர் எல்லாமே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. நான் ஓவராலாக இது ஒரு மாசான மூவி. எத்தனை வாட்டி திரும்ப பண்ணாலும் நாங்கள் திரும்ப வருவோம். திரும்ப வந்தா திரும்ப அடிப்பேங்கிற மாதிரி எல்லா பக்கமும் வந்துட்டு இருக்கு. திருப்பி ரிலீஸ் பண்றேன்னு சொல்லிட்டாங்க. திரும்ப வருவோம், அடுத்த ஃப்ரைடே இதே டைம்ல இங்க இருப்பேன், அவ்வளவுதான். இப்போ ஜனநாயகன் ரிலீஸ் ஆகலைங்கிற வருத்தம் இருக்கு. கண்டிப்பா இருக்கதான் செய்யும், அதுக்கு என்ன பண்றது. பட் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ரீரிலீஸாவது பண்றாங்கல்ல. இது வந்து எப்படி இருக்குன்னா 2026க்கு அப்புறம் வரணும்னு இருக்கு. நடக்கட்டுமே, நல்லது தானே, புரியுதுன்னு நினைக்கிறேன். ப்ரோ அவங்களே சொல்லிட்டாங்க ப்ரோ, போதும் ப்ரோ, அவ்வளோதான். ஓட் ஃபார் டிவிகே 2026 நம்மளுது. #TVK. ஜனநாயகன் மட்டும்தான் தடுக்க முடியும், இந்த ரீரிலீஸ்லாம் தடுக்க முடியாது. ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் என்னன்னா, தளபதிக்கு வந்து எப்படியும் ஜனநாயகன் படத்தில் வந்து ஒரு சில டைலாக்ஸ் பேசியிருப்பார்ல, அந்த பொலிட்டிக்கல் வியூஸ்க்காக ஒரு சில டைலாக்ஸ் பேசியிருப்பார்ல, இவனுங்க வந்து இப்போ எலெக்ஷனுக்காக மூவி வரக்கூடாதுன்னு சொல்லி தடுத்துட்டானுங்க. எங்களோட ரெக்வெஸ்ட் ஆஸ் அ ஃபேன்ஸாக என்னென்னா, அந்த மூவிஸில் என்னெல்லாம் பொலிட்டிக்கல் டைலாக் பேசியிருக்காரோ அதெல்லாமே வந்து இப்போ சேலம் மாநாடு, விழுப்புரம் மாநாடு எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் பேசிட்டாருன்னா தட் வில் பி ஃபைன். ஜனநாயகன் வரல, அது விட்டு ஒரு வருத்தம் வந்து எல்லாருக்கும் இருந்துகிட்டே இருக்கு. அது இருக்குதான். ஸோ அதை பற்றி கொஞ்சம் கவலை இல்லை, கொஞ்சம் எலெக்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணலாம் சொல்லிட்டு எல்லா எலெக்ஷன் கொஞ்சம் என்ன பண்ணலாம், கேம்பெயினிங் எப்படி பண்ணலாம், எல்லாம் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்குமே தவிர ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுது கவலை. அது ரிலீஸ் ஆகட்டும். இப்போ அடுத்தது நம்மளோட வேலை வந்து அண்ணனை சிஎம் ஆக்குறது தான். ஸோ அதுக்கு என்ன வேலை பண்ணோமோ அதை நான் வேலை பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான். ஆனால் இப்போ ஜனநாயகன் ரிலீஸ் ஆகலன்னு வருத்தம் இருக்கு. அது கண்டிப்பாக ரொம்ப வருத்தப்படும். ஏன்னா லாஸ்ட் படம் கடைசியாக நல்லா செலிப்ரேட் பண்ணலாம் அவரை அப்படின்னு FDFSக்கு டிஷர்ட்லாம் அடிச்சுட்டு பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருந்தா கடைசி வரையும் அது வரவே இல்லை. அது பெரிய ஒரு ஏமாற்றம் தான். அதான் இப்போ நீங்கள் ஃபேனாக இருக்கிற நிறைய பேர் வந்து அவங்களோட பொலிட்டிக்கலுக்கு சப்போர்ட் பண்ணலை. நீங்கள் எப்படி அவரோட பாலிடிக்ஸ்? நான் கண்டிப்பாக ப்ரோ அவருக்கு தான் சப்போர்ட். நான் TVK தான், நான் மெம்பர்ஷிப்பாக இருக்கேன். எனக்கு நான் கண்டிப்பாக அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா நம்ம அவர் கூட இத்தனை வருஷமாக ட்ராவல் பண்ணுறோம். அவரை அப்போது ஃபேனாக இருந்தே அவரை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணனா எந்த விதத்தில் நீங்கள் அவருக்கு ஃபேனாக இருக்க முடியும்? அவர் 30 வருஷமாக அவர் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டீங்கன்னா, அவரை பிடிச்சிருக்குன்னா அவரோட கேரக்டர் இதுதான் அப்படின்னு நம்ம எல்லாம் பார்த்து வந்தது தான். அவர் கண்டிப்பாக அவரை பற்றி தெரியாமல் இருக்கவே இருக்காது. அதனால் அவரோட மனசு, அவர் எப்படி, அது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அவர் கண்டிப்பாக வந்தால் நல்லா தான் பண்ணுவார். அவருக்காக வெயிட் பண்ணியிருந்தது தான், ஆனால் அவரே வந்துட்டார். அப்படி இல்ல, கண்டிப்பா அது ரிலீஸ் ஆகும், வெயிட் பண்ணுவோம், கண்டிப்பா ரிலீஸ் ஆகும். அது வரையும் ரிலீஸ் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். சென்சார் சர்டிபிகேட் வரும். எல்லா கட்சியுமே தான் பயப்படுவேன், ஒரு கட்சி கூட பயப்படாம இல்ல. ஆளுங்கட்சியும் சரி, எந்த கட்சி, ஒரு சின்ன அந்த பேர் சொல்லலாமான்னு கூட தெரியல, அவர்லாம் என்ன பேசணும்னு கூட தெரியாம தளபதினாலே போதும் எல்லாரும் தூக்கிட்டு வந்துடுறீங்க. அவர் பரவாயில்ல, அதை பத்தி பிரச்சனையே இல்லை. ஒரு தளபதி ஃபேனா வந்து ஜனநாயகம் கூட இன்னும் ரிலீஸ் ஆகாம இருக்குல்ல, உங்களுக்கு வர வேண்டியது இன்னும் ரிலீஸ் ஆகாம இருக்கு. எவ்வளவு மிஸ் பண்றீங்க? அது ரொம்ப மிஸ் பண்றோம். அதை விட கட்சி பணி நிறைய இருக்கிறதுனால அதுலயும் நாங்க இது பண்ணிட்டு இருக்கோம். சோ அதுவும் இது ரெண்டுமே ஓகே தான். ரொம்ப தெளிவா இருக்கு. எலெக்ஷன் முக்கியம். அவருக்கு வர கூட்டத்தை என்ன பண்ண சொல்றீங்க? இவருக்கு வர்றது எல்லாருமே சின்ன பிள்ளைங்கிறாங்க. எங்க எல்லாருக்குமே தான் ஓட்டர் ஐடி இருக்கு. நாங்க எல்லாருமே
படிக்கல அன்எஜுகேட்டுங்கிறாங்க. நான் கூட தான் படிச்சிருக்கேன். இங்க உள்ள எல்லாருமே படிச்சு தான் இருக்காங்க. படிக்காதவங்க யாருமே கிடையாது. பேசுறவங்க 1000 பேசலாம், பட் தற்குறிக்கு மீனிங்கே படிக்காதவங்கன்னு தான் அர்த்தம். ஆனா அது கூட தெரியாம தளபதி ஃபேன்ஸ்னா தற்குறின்ட்டு போயிட்டே இருக்காங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் மீனிங் தெரிஞ்சுக்க சொல்லுங்க. எல்லாம் எலெக்ஷன் ரிசல்ட்ல ஆமா. ஜனநாயகன் ரிலீஸ் ஆகணும் இருக்குதான், ஆனால் அதான் கில்லி தெரியும் வருதுல்ல, அதில் அப்படியே ஓட்டிக்க வேண்டியது. சரி. ஆனால் நான் அவர் கேட்குறேன், இப்போ ஜென்ரலாகவே இந்த அவருக்கு சினிமாக்கு ஃபேன்ப்பா, அவரோட பாலிடிக்ஸ் ஃபேன் இல்லைன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் பார்க்க முடியும். நீங்கள் அவரோட பாலிடிக்ஸ் ஃபேனா? ஃபேன் தான். அவருடைய பாலிடிக்ஸ் ஃபேன் எதனால் சப்போர்ட் பண்ணுறது விஜய்? எப்படி கேட்டால் அவர் வந்து எப்படி சொல்கிறது, பாலிட்டிக்ஸ் அவ்வளோவா தெரியாது, ஆனால் அவர் பண்ண சொல்லிக்கிறேன். அவர் வந்து இப்போ வரைக்குமே வந்து யாரோட பணத்தையும் அவர் ஆட்டையை திருடலை. இப்போ வரைக்கும் அவர் செலவு பண்ணுற எல்லாமே வந்து உழைச்சி 33 வருஷமாக அவர் உழைச்சி சம்பாதிச்ச கஷ்டம். அவர் எல்லாமே வந்து ஓன் சொத்து தான். யார்கிட்டேருந்து ஆட்டையை போட்டோ இதெல்லாம் பண்ணல. அவர் வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. எனக்கு அரசியல் அவ்வளோவா தெரியாது, நான் சொல்கிறேன். பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டா நல்லா இருக்கும் விஜய்.